நான் வந்து சிக்கன் குழம்பு வந்து செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜரு. பிகினர்ஸ் கூட வந்து இந்த சிக்கன் குழம்பு வந்து செய்யலாம். அந்த சிக்கன் வந்து ஒரு 1/2 kg வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து குக்கரில் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கரில் செய்யலை, சீக்கிரமாக வெந்துடும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 போட்டுக்கோங்க. சோம்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வதக்கிட்டு இன்னும் 2 பெரிய வெங்காயத்தை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா திக்னஸ் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. நான் 2 பெரிய வெங்காயம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அரைச்சி வச்சுருக்கேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதையும் போட்டு இதில் நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி. இப்போ நான் 2 மினிட்ஸ் வந்து இதை வதக்கிட்டேன். இப்போ நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து 1, 2 அரைச்சிக்கோங்க. அதையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இதோட ஒன்று சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. மிளகாத்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மல்லித்தூள் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எங்களுக்கு மல்லித்தூளோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், கொதிக்கட்டும். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்சதை போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும், ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். வதங்கினோன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போடணும். நம்ம தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவில் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது ஊற்றையில் என்ன ஆகுனாக்கா திக்னஸ் வந்து நல்லா கொடுக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த கடலை மாவு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டால் போதும். விட்டு ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இப்போ அடுப்பை வந்து நீங்கள் திரும்ப பற்ற வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயில் வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் தேங்காய் இது பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு நான் சோம்பு, அதுக்கப்புறமா மிளகு, அதுக்கப்புறம் ஜீரகம், ஜீரகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனு, மிளகு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இதையும் இந்த குழம்போடு ஊற்றி நீங்கள் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிக்க விட்டிங்கனாக்கா உங்களுக்கு சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். வச்சிருச்சுங்க. இப்போ இதில் கொத்தமல்லி நம்ம வந்து போட்டுட்டோம்னாக்கா நம்மளுடைய சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.